மூன்றாவது பாகம். பொதுவாக ஒரு பூரணமான ஒரு பாகத்துக்குள்ள கடந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நமக்கு உணர்வுகளை பற்றி நாம் பார்த்தோம். உணர்வுகள் என்று சொல்லும் போது நல்ல ஒரு எண்ணங்கள் என்று நாம் சொல்லலாம். உணர்வுகள் ரொம்ப முக்கியம். நல்ல உணர்வுகள் நமக்கு இருக்கணும். உணர்வுகள் ரெண்டு இருக்குது. கெட்ட உணர்வுகளும் இருக்குது, நல்ல உணர்வுகளும் இருக்குது. இதுல நமக்கு நல்ல உணர்வுகள் உண்டாக இருக்கும்போது நம்ம ரொம்ப பிளஸ்ஸிங்காக இந்த பூமியில நம்ம இருக்கும். நம்ம வீட்டுல நமக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஃபீலிங்ஸ் நமக்கு நல்ல அந்த குடும்பத்தில் நமக்கு இருக்கும். எந்த இடத்துல நீங்க பழகினாலும் அந்த நல்ல உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங் என்ன செய்யப்படும், காணப்படும். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நல்ல உணர்வுகளோடு நம்மளை நம்ம வச்சுக்கணும். ஆமென். நல்ல உணர்வுகளோடு நம்மளை வைத்துக் கொள்ளணும். அப்போ இந்த நல்ல உணர்வுகள் யாரினுடைய இடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்வது, கொஞ்சம் அறிவுறுங்களேன், கற்றுக்கொள்வது என்று நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல். நமக்கு நல்ல உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல ரோல் மாடல். கை வைத்து ஆண்டவரை துதிப்போம். இயேசுவினுடைய ரோல் மாடல் என்னெல்லாம் பார்த்தோம்? அவர் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினார். அப்போ இந்த இது கொஞ்சம் இது பண்ணணும், விசில் போதும் சவுண்ட் வச்சா அது வருது இல்லை? ஓகே. வியாதியஸ்தர்கள் என்ன செய்தார்? கரெக்டா இருந்த விட்டு வியாதியஸ்தர்கள் என்ன செய்தாரு? தொட்டு சுகமாக்கினார். அப்ப தொடுதல் ஒரு நல்ல உணர்வுகளை கொண்டு வருது. அது நம்ம குடும்பத்துல இந்த தொடுதல் உணர்வுகளை நாம செய்யணும். நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்கள இந்த தொடுதல் உணர்வுகளை நீங்கள் நல்ல விதத்திலே செய்யும் போது அது கட்டாயமாக ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அது என்ன செய்யணும்? அது ஆறுதல் படுத்தும், ஒரு தைரியத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய ஒரு தெய்வீக சமாதானத்தை அது உண்டாக்கும். இரண்டாவது, கண்ணீர் விட்ட உணர்வு. கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்கள் அழலாமா? தாராளமா அழலாம். எதற்கு அழணும்? நிச்சயமாக தேசத்துல சில சில நாட்கள் சமாதானத்தினுடைய காரியங்களை கேட்கவே மாட்டாங்க. சமாதானத்துக்கான காரியத்தை கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நினைத்து நாம் அழக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னதான் நீங்க சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. அவங்க செய்யத்தான் செய்வாங்க. அவங்க செய்யத்தான் செய்யறாங்களே அப்படின்றதுக்கு நாம் அழுவக்கூடாது. அதனுடைய பின் விளைவு பயங்கரமா அவங்களுக்கு இருக்கும். அதனால்தான் அதை நினைச்சு நம்ம அழுவோம். ஏசு அதை நினைச்சுதான் அழுவினார். எருசலேம் நகரத்தை பார்த்து, சமாதானம், நான் தான் சமாதானம், இந்த பூமிக்கு உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், வார்த்தைகள்லாம் நான் சொல்றேன், ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதை கேட்கவே மாட்டீங்களே. அதை கேட்காம இருக்கிறதால என்ன ஆக போகுது? படை சூழ்ந்து வந்து எருசலேம் என்ன பண்ண போறாங்க? அவங்க கைப்பற்ற போறாங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எருசலேம் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்போது பயங்கரமான ஒரு வேதனைக்குள்ளாக எருசலேமே நீ போறியே அப்படின்ற அந்த நினைவு வந்து இயேசு அந்த உணர்வோடு என்ன செய்யறாருன்னா அழுகிறதை நம்ம பார்க்கணும். அதனால கர்த்தர் பிள்ளைங்க தேசத்துக்காக நம்ம அழணும். கை ஊற்றி கர்த்தரை துதிப்போம். திறப்பில நின்று அழணும். தேசத்துல இருக்கிற நிறைய இந்த சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை தெரிந்து கொள்ளாம இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக நாம் என்ன செய்யணும்? அழணும். ஏன்னு சொன்னா அந்த மாதிரியான காரியத்தை செய்யறவங்களுக்கு பயங்கரமான ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அதெல்லாம் நடக்கக்கூடாதுப்பா, அவெல்லாம் மனம் திரும்பணும்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அழுகிறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூணாவது, பசி உள்ளவர்களுக்காக பரிதபிக்கிற உணர்வு அப்படி பார்த்துட்டோம். நாலாவது, பாவிகளை ஏற்றுக்கொண்டு மன்னித்த உணர்வு அப்படின்னு பார்த்தோம். அஞ்சாவது, தம்மை தாமே தாழ்த்தி கொண்ட உணர்வு. ஆறாவது பாயிண்ட் வரும், தன்னைத்தானே தாழ்த்தி கொண்ட உணர்வு. அதுல போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அதே தாழ்மையை ஏழாவது பாயிண்டாக நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போவோம். தன்னைத்தானே தாழ்த்தி கொண்ட உணர்வு. இயேசு கிறிஸ்து நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தாழ்மையின் ரூபம். ஆமென். போன வாட்டி நம்ம பார்த்தோம், பிதாவுக்கு சமம், பிதாவுக்கு ரூபம், பிதாவினுடைய ரூபம் பிதாவுக்கு சமம். ஆனா அப்படிப்பட்ட தெய்வம் இந்த பூமியிலே தன்னைத்தானே தாழ்த்தி மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். சாதாரணமான ஒரு விஷயம் இது கிடையாது.
ஒரு பெரிய ஒரு மேனேஜர் போஸ்ட் பதவியில, ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒரு ஆளு சாதாரணமா வந்து கக்கூஸ்களை விட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? முடியுமா? அவ்வளவு சுலபத்துல முடியாது. அதே போலதான் இயேசு அவ்வளவு மகிமைக்கு பாத்திரனாய் இருந்தோம் இந்த பூமியில சாதாரண மனிதனாய் வந்து பாவம் மலத்தை விட பயங்கரமானது. பூஜிங்க, பாவம் என்னது? மலத்தை விட பயங்கரமான கொடுமையானது. ஆமென், அருவருப்பானது. அந்த பாவத்தை நமக்காக அதை ஏற்றுக்கொண்டார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா இயேசுவுக்கு? ஆமென். அப்ப கர்த்தர் பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மைனா என்ன? அதைதான் இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். தாழ்மைனா என்ன அப்படின்னு. இயேசுவோட வாழ்க்கையில இந்த தாழ்மை ரொம்ப அழகா இருக்குதுங்க. நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு தாழ்மையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல நல்லா கவனிங்களேன். உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு நீங்க தாழ்மையை வெளிப்படுத்தணும். உங்களுடைய தாழ்மையை நீங்க என்ன செய்யணும்? உங்க தாய் தகப்பன் இருக்கிறீங்களா, வயசு பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பீங்க, வாலிப பிள்ளைகள். உங்க வாலிப பிள்ளைகளா நீங்க இருக்கிற நீங்கள் உங்க தாய் தகப்பனுக்கு உங்களுடைய தாழ்மையை நீங்க காட்டணும். நான் ஒரு தாழ்மையுள்ள ஒரு மகன், தாழ்மையுள்ள ஒரு மகள் அப்படின்ற தாழ்மையை நீங்க என்ன செய்யணும்னா காட்டணும். இதுல பாருங்களேன், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரை நான் படிக்கிறேன். லூக் சாப்டர் 2 41 to 51 எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். படிக்கிறேன், கவனிங்க. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போனார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரிய வந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றால். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த நிலைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, தாய் தகப்பனுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் இயேசு? சட்டமா சொல்லுங்க, கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுவை நாம் ஆராதனை செய்யறவங்க தான் நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுவை ரோல் மாடலாக வைத்துதான் ஓடுறவங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்டவரா வாழ்ந்திருக்கிறாரு? தாழ்மை உள்ள தெய்வமா இந்த பூமியில அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் உணர்வுகள் எல்லாம் தாழ்மையை பிரதிபலித்தது. அப்ப அந்த தாழ்மை எப்படி அவர் காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். எல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதல்ல இந்த தாய் தகப்பனை பற்றி நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் தகப்பன் யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப பலவீனமானவங்க. மரியாள் யாரு? ரொம்ப பலவீனமானவங்க. என்ன பாஸ்டர், மரியாதை உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது, நீங்க ரொம்ப பலவீனமானவங்க சொல்றீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லணும். அல்லேலூயா. கவனிங்க, யோசேப்பும் ரொம்ப பலவீனமானவர் தான். யோசேப்பு இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பன். இயேசுவோட சொந்த தகப்பன் கிடையாது, வளர்ப்பு தகப்பன். அவர் கிடையாது இயேசுவோட
உண்மையான தகப்பன் இருக்கிற வளர்த்த தகப்பன், உண்மையான அந்த கரு தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டது. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வளர்ப்பு தகப்பன் தான் யோசேப்பு. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமான ஆளுதான். புரியுதுங்களா? யாரு இது? மரியாளும் பலவீனமான ஆளுதான், யோசேப்பும் பலவீனமான ஆளுதான். எப்படி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சுமார் இவங்களிடத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 4 பாயிண்ட் இவங்க கிட்ட நம்ம பார்க்கிறோம். இவங்க பலவீனமானவர்கள், இயேசுவின் தாய் தகப்பனார். முதல்ல நீங்க பாருங்க, லூக்கா 2:43-44 நம்ம பார்க்கும்போது, பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. பாருங்களேன், இப்போ நீங்க குழந்தைய கூட்டு போறீங்க, சரியா? ஒரு பண்டிகைக்கு குழந்தைய கூட்டு போறீங்க. பண்டிகைக்கு குழந்தைய கூட்டு போகும்போது உங்களுடைய நினைவுகள் எல்லாம் எங்கதான் இருக்கும்? யார் மேலதான் இருக்கும்? அதோ சிஸ்டருங்க வந்து நல்லா கவனிங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கணவர் மேலதான் நினைவுகள்லாம் இருக்கும். உண்மை அதுதான். அந்த குழந்தை பிறந்துட்ட உடனே யார் மேல நினைவு போயிடும்? அவ்வளவுதான். அப்ப அவருக்கு அப்படின்னா அவர் அப்புறம் பார்த்துக்கலாம், பிள்ளைங்க தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிஸ்டர்களே, அப்படி நீங்க ஒரு நாள் இருக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாயில இருந்து ஆமேன் வருதா? வந்தா இப்படி ஆசீர்வாதமா இருப்பீங்களே. ஆமேன். ஆண்டவருக்கு எத்தனை புள்ள உங்களுக்கு 10 புள்ள கொடுத்தாலும் முதல் புள்ள உங்களுக்கு யார் தான்? சிஸ்டர்களே, யார் தான்? என்னப்பா ஒரு ஆளு? அதான் பாஸ்டர், நிறைய பேர் பாக்குறீங்க. எங்க ஆளுங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? முதல் புள்ள யார் தான்? உங்க கணவர் தான், சரியா? அவர் என்ன செய்யுங்க பாஸ்டர்? அவர் ஏன் நேசிக்கிறது? கஷ்டமா இருக்கும் பாஸ்டர். சோத்திரம், கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா. மாற்றங்களை கொடுப்பார். அப்படின்னு சொல்லுங்க, சரியா? அந்த கணவர் தான். அவங்க எப்படியோ சூழ்நிலை என்னவோ ஆனாலும் கணவரை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க, சரியா? பசங்க மேலதான் உண்மை. பிராக்டிக்கலா அந்த நினைவுகள் அங்கதான் போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நீங்க பாருங்க, அந்த கூட்டத்துல நீங்க பார்க்கும்போது முதல்ல அந்த பிள்ளை மேலதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மெயின் அது தாய். குழந்தை மேலதானே ஞாபகம் இருக்கும். எங்க போனாலும் அந்த குழந்தை மேலதான் என்ன செய்யும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா மரியாதை நீங்க பாருங்க, எருசலேமிலே என்ன பண்ணிட்டாரு ஏசப்பா? அங்க இருந்துட்டாரு. இங்க ஜோடியா யார் வந்திருக்கிறா? மரியாதும் யோசேப்பும் ஜாலியா என்ன செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டாங்க. ஏசு எங்க இருக்கிற எதை கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஏசு எங்க இருக்கிறாரோ ஏது இருக்கிறாரோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சொந்தக்காரர் கூட இருப்பாரு. ஏன்னா கும்பலா இவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. மரியாளுக்கு எத்தனை குழந்தை? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எத்தனை குழந்தை? சொல்லுங்க. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எத்தனை குழந்தை? திருப்புங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் எழுதிட்டீங்களா? அதுல 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனிங்க. எல்லாம் எடுத்துங்க. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். சரிங்களா? மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? இயேசுவை தவிர்த்தி மரியாளுக்கு எத்தனை பிள்ளை? 4 ஆம்பளை பசங்க. ஏசப்பாக்கு எத்தனை சகோதரர்கள்? எத்தனை தம்பிங்க? 4 தம்பிங்க ஏசப்பாக்கு இருந்தாங்க, சரியா? இதுல பாக்குறோம். அவங்க பேர்னா யாக்கோபு 1, யோசே 2, யூதா 3, சீமோன் 4 என்பவர்கள் சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள். ஏசப்பாக்கு தங்கச்சிங்க பிறந்தாங்களா? தங்கச்சிங்க பிறந்தாங்களா? சகோதரிகள் போட்டது, சகோதரி கிடையாது. சகோதரிகள் அப்படின்னா ஒரு 2 பேர் கூட வச்சுக்கீங்க. அப்போ இங்க 4 + 2 எவ்வளோ? 6. இயேசு ஒருத்தனை சேர்த்து எவ்வளோ? 7 பேர். இப்ப மரியாள் எத்தனை குழந்தை பெற்றெடுத்துறாங்க? சொல்லது புரியுதா? 7 குழந்தை பெற்றிருக்காங்க. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதான் மரியாள் வந்து ஒரு சாதாரண பெண் தான்.
அவங்க என்ன செஞ்சிட முடியாது. நாம கடவுள் என்கிற ஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம கொடுக்க கூடாது. வேதம் நமக்கு என்னது சொல்லுது. நிறைய பேர் என்னது வேளாங்கண்ணிக்கு போறோம், அம்மா அம்மாக்கியே அப்படிலாம் அறியாமையில் என்ன செய்யறாங்க, நம்ம செய்யறாங்க. நம்ம ஜெபிக்கிறோம், சரி, அவங்களை நம்ம குற்றப்படுத்திடக்கூடாது. அவங்க கண் திறக்கப்பட நம்ம ஜெபிக்கிறோம். மரியாதை என்பவங்க, நீங்களாம் எப்படி சிஸ்டருக்கு, நீங்க எப்படி உங்களை மாதிரியே அவங்களும் ஒரு சாதாரண பெண் தான். நீங்களாச்சும் 2 தான் பெற்று எடுத்திருப்பீங்க. மரியாதை எத்தனை பெற்றாங்க? 7 புள்ள பெற்றுக்கிறோம். புரியுதா? அவங்க நம்ம விண்ணுலகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு என்ன அந்த தகுதியெல்லாம் இருக்குமா அவங்களுக்கு? கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இயேசு ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி. ஆமென். இது நல்ல சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலர் நம்ம என்ன பண்ணிடுவோம், என்னதான் கேட்டாலும் அந்த 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 மரியாதை மேல ஒரு பற்றுதல் நமக்கு இருக்கும். சரியா? நான் போய் மாலை போடுறேன், அது பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் என்னதான் வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். சரி, அப்போ பாருங்க, 7 பிள்ளைகளுமே இவங்க போயிருக்கிறாங்க கண்டிப்பா. ஏன்னா இயேசுக்கு ஆலயத்துல போகும்போது எத்தனை வயசு? 12 வயது. அவருக்கு 12 வயதான போது அவர் எருசலேமுக்கு போறாரு போட்டிருக்கு. அப்ப 12 வயசு இயேசு. அப்ப 12 வயசுக்குள்ள இந்த 7 பிள்ளையும் பெற்றிருக்க முடியுமா? வருஷத்துக்கு ஒண்ணுன்னா கூட என்னது 12 பிள்ளை பெற்றிருக்கலாம். அதுல கொஞ்சம் கேப்லாம் விட்டு ஒரு 7 பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மரியாதை யோசிப்போம். இயேசுவை தவிர 6 பிள்ளை பெற்றிருக்கிறாரு. சரியா? அப்ப இவங்களெல்லாம் என்னதான் நம்மள மாதிரி குடும்பஸ்தவங்க தான். இவங்களாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா? தெய்வம் என்ற அந்த ஸ்தானம் கிடையாது. நம்மள மாதிரியே குடும்பஸ்தவங்க தான், சாதாரண ஆளுங்க தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நல்ல கவனிங்க. இப்போ ஒரு 7 பிள்ளைய என்ன செய்யறாங்க, இப்போ இயேசுவை சேர்த்து 7 பிள்ளைகள் எருசலேமுக்கு கூட்டு போறாங்க. இதுல உறவினர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கும்பலா போறாங்க. வருஷந்தோறும் அந்த கோயிலுக்கு போயிடணும். ஆமென். வருஷந்தோறும் என்ன செய்யணும், எருசலேமுக்கு போயிடணும். அந்த முறைமையை கரெக்டா என்ன செய்யறாங்கன்னா கடைபிடிச்சாங்க. இப்ப எப்படி ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டா என்ன செஞ்சிடும், கோயிலுக்கு சர்ச்சுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். கிறிஸ்துமஸுக்கு கரெக்டா வந்துடும். அப்படிதானே? சில கிறிஸ்துமஸ் கூட என்ன செய்யறது இல்லை. ஆமா, இவங்க என்ன விசுவாசிகள், எனக்கு ரொம்ப நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றேன் இவங்களாம். சரி, இப்ப நியூ இயர் வருது, நியூ இயருக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, சிலர் பார்க்க முடியாது. கர்த்தர் பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய காரியம் என்ன, மரியாதை பாருங்க, கரெக்டா எதுனா எருசலேம் ரொம்ப லாங்கான இடம். புரியுதுங்களா? தான் இருக்கிற இடம் நாசரேத்து. அந்த நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு போனோம்னா ரொம்ப லாங். இப்படி நம்ம மதுரைக்கு போறோம் இல்ல, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு லாங் பிளேஸ் அது. அங்கிருந்து அங்க போகணும், வருஷத்துக்கு ஒரு முறை போகணும். அதை தவறாம யோசேப்ப மரியாலும் பக்தியா கடைபிடிச்சவங்க. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அன்றருக்கு மகிமை. அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போது அதை பக்தியா நம்ம வாரம் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். வருஷத்துல ஒரு முதல் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு ஒரு புது வருஷம் வருது. முதல் புது வருஷம் நம்ம முதல் நாள்ல தேவ சமூகத்துக்கு வந்துடணும். ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை வருது, ஒரு ஈஸ்டர் வருது, முதல் ஆளா நம்ம அந்த பண்டிகைக்கெல்லாம் இடம் கொடுக்கணும். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அந்த நாள்ல போயிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம வேற ஏதோ வேலைகள்ல போயிடக்கூடாது. அது தேவனுக்கு சித்தம் இல்லை. அப்ப பாருங்க, இவங்க எவ்வளவு பலவீனம் பாருங்க. இயேசுவையே மறந்துட்டாங்க. அப்ப மறக்கும் போது இவங்க என்னதான் பலவீனமான ஒரு தாய் தகப்பன் தான். யாரு மரியாளும் யோசேப்பும். சரியா? அந்த வசனத்துல நம்ம அதை என்ன செய்யறோம், அழகா பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல, பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். எங்க ஒரு பிள்ளையில 1 2 3 4 5 6 ஒரு பிள்ளைய காணுமே. எங்க ஒரு பிள்ளைய காணும், யாரை காணும், இயேசுவில் மெயினான ஆளாச்சு. இயேசுவை காணும். எங்க யோசேப்புங்க அதான் இயேசுவை காணத்தான் மரியாதை சொல்லி இருக்கணும். ஆனா மரியாதை யோசேப்பு என்னதான், ஓடு, டைம் ஆகுது, நாசரத்துக்கு போகணும், போங்க, கூட்ட கட்டுங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, கும்பலா போறாங்க. அதனால்தான் சபையில என்ன சொன்னேன், குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தா ஒரு 1 இல்ல 2, மிஞ்சி போனா 3, அதோட என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிங்க. 7 8 போட்டா இயேசுவையே மறந்துட்டாங்க. 7 பெத்துட்டு இயேசுவையே மறந்துட்டாங்கன்னா நம்மளும் போட்டு பெத்து போட்டோம்னா என்னதான், அது ரொம்ப குடும்பத்துல மறந்துடும். இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் மறந்துடும். சாலமோன்லாம் எப்படிதான் மெயின்டைன் பண்ணாருன்னு தெரியல. சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால சிறுக பெற்று பெருக வாழ்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அதனால நீங்க 10 பேர் வேணா ஓகே, அது உங்க விருப்பம், அதுக்கு நான் தடை கிடையாது. சரி, கர்த்தருக்கு மகிமை. ஓகே, அப்போ இயேசுவை மறந்து விட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மரபு நினைவு யாருக்கு இருக்குது? யோசேப்புக்கும் மரியாளுக்கும். அப்போ இவங்க ஸ்ட்ராங்கான ஆளா பலவீனமான ஆளா? பலவீனமான ஒரு ஆட்கள் தான் இவங்க. ஆனா பரிசுத்தவான்கள். ஆண்டவருக்கு மகிமை. ரெண்டாவது நீங்க பாருங்க, லூக்கா 2:44 பாருங்களேன். அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து, அப்படின்னா என்னன்னா தவறாக நினைக்கிறார்கள். தவறாக என்னது? இவங்க இஷ்டத்துக்கு இவங்க நினைக்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பிரயாண கூட்டத்தில் இருப்பார்கள் என்று நினைத்த. அப்படின்னா என்னன்னா பிரயாண கூட்டம்னா சொந்தக்காரங்க கிட்ட இருப்பாரு, உறவினர் தான் என்ன பண்றாங்க, வராங்க, அவங்க கூட இருப்பாரு. அப்ப இவங்க யார்? இவங்க தெய்வமா இருந்தா என்னதான் கரெக்டா கண்ணை மூடினோன்னு இங்க இருக்கிற கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப இயேசு கரெக்டா சொல்றாரா? இயேசு என்ன செய்யறாரு? இருதயத்தில் இருக்கிறத கூட சிந்திக்கிறது சொல்றாரு. ஆனா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அந்த அளவுக்கு என்ன கிடையாது, பலன் கிடையாது. சாதாரணமானவங்க தான் இப்படி யோசிக்கிறாங்க. என்ன விஷயம்? சொந்தக்காரங்க கூட்டு வருவாங்க, அவங்க கூட இருப்பாங்க, இயேசு இருப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் என்னது அப்ப பிரயாணப்பட்டு வராங்க. ஒரு முறை நான் 8வது 7வது படிச்சுட்டு இருக்கிறேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் திண்டிவனத்துல கல்யாணம். அப்போ திண்டிவனத்துல கல்யாணம் இருக்கிறதால நாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, நானும் எங்க வீட்டுல யாரும் வர முடியல, அதனால நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறத நாங்க குருவை கூட்டு போறோம்னு சொல்லி என்ன கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன உடனே ஒரு குறிப்பிட்ட வீட்டுல வந்து திண்டிவனத்துல இறக்குனாங்க. இறக்கிட்டு அந்த இடத்துல எங்களை 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பசங்க நாங்க இறக்கணும். இறங்கி சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், வேன் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்க. திண்டிவனத்து ஏதோ ஒரு இடம், எங்க 3 பேருக்குமே தெரியல. ஐயோ எப்படி இருக்கும், அவங்க சின்ன பையன், 7 வயசு. சரியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்க பேர் ரவி, இன்னொருத்த பேர் காளிதாஸ். நான் ஒரு ஆளு. அவன் கொஞ்சம் காசு வச்சிருந்தேன், வேலைக்கு போறாரு. 8ஆம் கிளாஸ் தானே படிக்கிறேன். அவனா கொஞ்சம் வேலைக்கு போவான், வயசுதான். சரி வா, இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு போகலாம் சொல்லிட்டு சினிமா கூட்டு போனோம். கூட்டு போய் நம்ம தெலுங்கு படம் பார்த்தோம். தெலுங்கு படம் சிரஞ்சீவின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர். தெலுங்கு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் கணக்கு அவங்க ஆயா வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ஒரே கத்திரிக்காய் தோட்டம், அவ்வளோ அழகா இருந்து திண்டிவனத்துல கத்திரிக்காய் தோட்டம். அந்த வீட்டுல இவங்கெல்லாம் எங்க போய் வேன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்துல 3 பேரை காணும், 3 பேரை காணும்னு சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வீட்டு போயிட்டாங்க. அப்பெல்லாம் செல்லம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 80sல நான் சொல்றது. அங்க போனா எங்க அம்மாவுக்கு அள்ளு விடுது. ஐயோ என் பிள்ளைய காணும், என் பிள்ளைய விட்டு வந்துட்டீங்களே, என் பிள்ளைய விட்டு வந்துட்டீங்களே, அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ 2-3 நாள் கழிச்சு தகவல் கிடைச்ச பிறகுதான் உயிர் வந்துச்சு. அப்பெல்லாம் திண்டிவனத்துல இருந்து கிண்டிக்கு வரணும்னா ரொம்ப ரேர். இப்பெல்லாம் அப்படி பண்ணாவே என்னதான் அப்படி வந்துடலாம். சரியா? ஒரு காரை புக் பண்ண செல் வந்துடலாம். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த திண்டிவனத்துல அந்த 3 நாள் இருந்தா பாருங்க, நல்லா கவனிச்சாங்க. நம்மளே நாங்க சாப்பாடு போடுறோம், சாப்பாடு குண்டான அப்படியே வடிச்சு கொட்டுவாங்க. பெரிய பேசம் கையலை, இந்த தையலை பார்த்துக்கிட்டீங்களா? தையல், வாழை தையலை தான் அப்படியே அள்ளி 2 கையில அள்ளி வைப்பாங்க. சோறை சுட சுட இருக்கும். நல்ல ஒரு கார குழம்பு இல்லை மீன் குழம்பு வச்சு 3 நாள் ஊத்தியும். எங்க வீட்டு வாடகையில இருந்தோம். அவங்க அங்க சின்ன சின்ன வீடு தான் நாங்க வாடகை விட்டு இருந்தோம். அந்த வீட்டுல வாடகை கூடுறான்னு ஹவுஸ் ஓனர் புள்ள ஒரு கதை தானே. நல்லா கவனிச்சு அமிச்சாங்க, நல்லா கவனிச்சு அமிச்சாங்க. அங்க இருக்கிறேன்னு அங்க அம்மாவுக்கு நான் தெரிஞ்ச பிறகுதான் உயிரே வந்துச்சு எங்க அம்மாவுக்கு. சரி புள்ள பத்திரமா. அப்புறம் அந்த கல்யாணத்துல அந்த மாதிரி ஒரு கூத்து நடந்துச்சு. அது மாதிரி இயேசுவ என்னது அம்மோன்னு விட்டு மரியாதை யோசிப்போம் ஜாலியா வந்துட்டாங்க. அவங்க நினைப்புனா சொந்தக்காரர் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி உறவின் முறையார் இடத்துல பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார்னு நினைச்சு ஒரு பலவீனமான ஒரு சிந்தை. 3வது நீங்க பாருங்க, லூக்கா 2:45 ரிட்டர்ன் திரும்புறாங்க பாருங்க. மறுபடியும் அவர் பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து
உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். ஒரு நாளுக்கு அப்புறம் தான் இயேசுவை குறிச்ச ஞாபகம் வருது. ஞாபகம் வருது. வந்து என்ன செய்யறாங்க, சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, உங்க கூட வரலையா, உங்க கூட வரலையா இயேசு அப்படின்னு. இல்ல வரலையே, எங்க கூட வரலையே. வரலையா? ஐயோ. அப்ப மறுபடியும் யோசேப்பும் என்னது மரியாளும் எருசலேமுக்கு போறாங்க. ஒரு நாள் தூரம் வந்துட்டாங்க நடந்து. மறுபடியும் என்ன செய்யறாங்க, இப்போ எருசலேமுக்கு போறாங்க. அப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பலவீனம். நம்மள மாதிரி தான் பலவீனம். அப்ப நம்மள பலவீனமான ஆளுங்க தானே. அதே போலதான் அவங்க. இயேசுவோட தாய் தகப்பனார் ரொம்ப என்னது தெய்வீகத்துக்குரியவங்களாம் கிடையாது. நம்மள மாதிரியே என்னதான் அவங்களும் பலவீனமான பாண்டங்கள் தான். ஏன்னா இதை சொன்னாதான் நமக்கு வந்து அது புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் வந்து என்ன செய்யுங்கன்னா மறைக்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம நல்லா தியானித்து பார்க்கணும். அவங்க பலவீனமானவர்கள். அடுத்து நீங்க பாருங்களேன், 49:50 அதற்கு அவர், லூக்கா 2:49-50, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? இப்போ கோயிலுக்கு வந்து இயேசுவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட பிறகு இயேசுவை கிட்ட கேட்கறாங்க, ஏன் எப்பா நீ எங்களுக்கு இப்படி செய்த அப்படி கேட்கும்போது, அப்போ அவர் சொல்றாரு, அவர் வந்து ஆவிக்குரிய நுணுக்கத்தோட பேசுறாரு இயேசு. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டியது அல்லவா? உங்களுக்கு வந்து புள்ளன்னு வந்து நீங்க என்ன ஆளுகை செய்து நடத்துறதுக்கு இல்ல, என் பிதாவோட சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு அங்க சொல்லும் போது 50ஆம் வசனத்துல பாருங்க, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த வேர்ட் அவர் எதுக்காக சொல்றாருன்னே என்னது அந்த உணர்வே அவங்களுக்கு அது தெரியல. என்னமோ சொல்றாரு இவரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கூட என்னதான் கிடையாது. அப்போ மரியாதை எப்படிப்பட்டவங்க தான் இதுதான் பலவீனமான ஒரு தாய் தகப்பன். இந்த இடத்துல தான் நான் ஸ்டாப் பண்றேன். கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பன். ஆனா இயேசு எப்படிப்பட்டவரு? இயேசு எப்படிப்பட்டவரு? எல்லா ஞானமும் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம். கைதட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. எல்லா ஞானமும் நிறைந்த தெய்வம். ஆனா இப்படி பலவீனமான அந்த தாய் தகப்பனுக்கு இயேசுவை பற்றி நம்ம பார்க்கிறோம். 51ஆம் வசனத்துல பாருங்க, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இல்ல, பலவீனமான தாய் தகப்பன், தன்னை விட ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவங்க, தன்னுடைய மெச்சூர்டு இல்லாத ஒரு சாதாரண ஒரு தாய் தகப்பன். ஆனா இயேசு பாருங்க, எல்லா ஞானமும் நிறைந்த தெய்வம். ஆனா அந்த பலவீனமான அந்த தாய் தகப்பனுக்கு இயேசு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏசப்பா கை உயர்த்தி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிங்க, குறிப்பாக நல்லா பாருங்களேன். இப்ப இருக்கிற காலகட்டம் டெக்னாலஜி ரொம்ப பயங்கரமா என்ன செஞ்சிருச்சு, வளர்ந்துடுச்சு. ரொம்ப என்னதான் எல்லா விஷயத்திலுமே 90s விட 2K கிட்ஸ் பயங்கர டெக்னாலஜில வந்துட்டாங்க. அப்பெல்லாம் 80s 90sலாம் ஒண்ணுமே கிடையாது. 80s 90sல ஒண்ணுமே கிடையாதுன்னா 1ஆம் நூற்றாண்டு இது. சரியா? என்னது? கிறிஸ்து பிறந்த பின்பு 1ஆம் நூற்றாண்டு கூட கிடையாது. அந்த நேரத்தில் டெக்னாலஜில எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கரண்ட் கூட கிடையாது, எல்லாம் தீபம் தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கவனிங்க எப்படி இருந்திருப்பாங்க யோசேப்பும் மரியாவும். ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகள் ஒன்று சொல்றேன், நீங்க நிறைய படிச்சிருக்கோம். அந்த படிப்புக்காக நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இது கூட நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி கிராஜுவேஷன் வாங்கணும், பட்டம் வாங்கணும் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். பட்டம் மேல பட்டம் நீங்க வாங்கிட்டே போகணும், பெரிய ஆளா நீங்க வரணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியும். சிஸ்டருங்க கவனிங்க, வாலிப பிள்ளைங்க நல்லா படிச்சு நீங்க நல்ல மேதையா வரணும். சபையில் இருக்கிறவங்க ஒரு வக்கீலா இருக்கணும், ஒரு போலீஸா இருக்கணும், ஒரு இன்ஜினியரா இருக்கணும், ஒரு டாக்டரா இருக்கணும், ஒரு விஓவா இருக்கணும், ஒரு கிராம தலைவரா இருக்கணும், ஒரு வார்டு மெம்பரா இருக்கணும். இப்படி சபையில் இருக்கிற எல்லாருமே ஒரு லெவலா நீங்க இருக்கணும். ஸ்தோத்திரம்.
ஆனா ஒண்ணு சொல்றேன், எவ்வளவுதான் லெவல்ல கர்த்தர் உங்களை வச்சாலும் உங்களோட தாய் தகப்பன்மார் கொஞ்சம் நாலேஜ் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை போன்ற ஒரு டெக்னாலஜி அவங்க காலத்துல கிடையாது. சரியா? அப்படி இருக்காத சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த தாய் தகப்பனை நீங்க என்ன செய்யணும்னா மதித்து நடக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? மதித்து நடக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? சில தவறுகளை நம்ம செஞ்சிருவோம். கட்டாயமாக அவங்கள மாதிரியே இப்ப இருக்கிற படிப்பு மாதிரியே அந்த காலத்துல இருந்ததுன்னா அவங்களும் படிச்சிருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். இப்போ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு. இனி வர நாள்ல உங்க பிள்ளைங்க உங்களை விட அதிகமா படிக்க போகுது. அப்போ அந்த பிள்ளைங்க உங்களை என்ன நினைக்கணும், நம்மளை விட இவங்க டம்மி பீஸ் அப்படி நினைக்க வரும். ஆனா அப்படி நினைக்க கூடாது. ஆமென். தாய் தகப்பன்மார்கள் உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய அந்த நாலேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்கிற ஒரு குடும்பத்துல, உங்க குடும்பத்துல அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அவங்கள அற்பமா பார்க்க கூடாது. எப்படி பார்க்க கூடாது? அவங்கள அற்பமா பார்க்க கூடாது. என்ன நம்ம அப்பாவுக்கு நம்மளை விட என்ன தெரியுது, நம்ம அம்மாவுக்கு நம்மளை விட என்ன தெரியுது, சும்மா இப்ப பாரு நான் இது புரிஞ்சுக்கவே தெரியலையே அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அற்பமா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தேவனுடைய பார்வையில நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருக்கும் தெரியுமா? பெருமை உள்ளவர்களாக நம்ம இருந்துடும். பெருமையா நம்ம இருந்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னா கிருபையை இழந்து விடுவோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப அந்த பெருமையா நீங்க இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பண்ற சில காரியம் தெரியாது. அவங்க தெரியாம ஏதோ ஒன்று மலரிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ அதெல்லாம் கர்த்தர் பிள்ளைங்க அந்த இடத்துலதான் நீங்க அமைதியா இருந்து, அந்த இடத்துலதான் உங்க தாழ்மையை நீங்க காமிச்சு, நம்ம அம்மா இந்த அளவுக்கு நாலேஜ் தெரியாது, நம்ம அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, சரி நம்ம தான் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவங்களை கொண்டு போக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. இதுதான் இயேசுவினுடைய சுபாவம். ஆண்டவருக்கு மகிமை. எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு வார்த்தை கடைசியா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, அவங்க சொல்லுவாங்க, என் உயிர் போனோம் அப்படின்னா என் கடைசி பையன் கையில தான் என் உயிர் போனோம். அது தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்பத்துல இருந்தே அதான் சொல்லுவாங்க, என் உயிர் போகணும் அப்படின்னா என் கடைசி பையன் கையில தான் என் உயிர் போகணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எதுக்கு நீ இந்த வார்த்தை அடிக்கடி அவன் சொல்றேங்கிற அப்படின்னு. காரணம் என்னன்னா, நல்ல கவனிங்க, நான் அன்பு கிருபையில ஒரு அளவுக்கு தான் படிச்சேன். ஆனா அன்பு கிருபையில வேதாகம கல்லூரி படிச்சு பட்டம் கூட வாங்கினேன். இன்னும் நிறைய இடங்கள்ல படிச்சு சில காரியங்களை நான் சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன். எல்லாமே எனக்கு தெரிந்தாலும் கூட நான் என் தாயை வைத்து சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்க அம்மாவுக்கு நான் கடைசி வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடணும். ஏன்னா சின்ன வயசுலயே எங்க அம்மா எங்க அப்பாவை இழந்துட்டாங்க. சின்ன வயசுலயே எனக்குலாம் ஒரு 8 வயசு, அந்த 5வது படிக்கும் போது. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு சின்ன வயசு. ஆனா நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் நான் யோசிச்சேன், நம்ம அம்மா எவ்வளவு சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளெல்லாம் எவ்வளவு அழகா நம்மளை வளர்த்தாங்க. அப்ப இந்த தாயை நம்ம என்ன செய்யறோம், நிறைய நாலேஜ், நிறைய தொழில் எனக்கு தெரியுது, எல்லாமே நமக்கு தெரியுது, அவங்கள விட நிறைய அறிவு. எங்க அம்மா சொல்றாங்க, செம்மையா நீ எங்கடா கத்துக்கணும் இதெல்லாம் அப்படிமா, பேசுறதுக்குள்ள எங்கடா கத்துக்கிட்ட. அதான் சர்ச்சைக்கு வந்த பிறகு பைபிள் படிச்ச பிறகு நிறைய நமக்கு நாலேஜ் கிடைக்குது. அப்போ என்னதான் அவங்க நம்மளை பாராட்டி அவங்க விட நம்ம ஒரு பெரிய ஒரு நாலேஜ்ல இருந்தாலும், நான் உண்மையா ஆசைப்பட்டது என்னன்னா, என் தாயை நான் சாகும் வரைக்கும் சாப்பாடு போட்டு காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த சூழ்நிலையில் திருமணமான பின்பு ஊழியத்தின் நிமித்தம் நான் என்ன செஞ்சுட்டேன், இங்க வர ஆரம்பித்தது, இங்க தூரம் வந்துட்டேன் நான். ஆனாலும் என்னுடைய தாயை நான் என்ன செய்வேன்னா, எப்படியும் மாசத்துக்கு ஒரு முறை போய் எங்க அம்மா நான் போய் பார்த்துருவேன். நான் சொல்றேன், அன்பா சொல்றேன், அண்ணோட பிள்ளைகளை நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க ஒன்னா குடும்பம் நடத்துறீங்களா அப்படி அதுக்காக நன்றி சொல்றேன். இல்ல தனியா கூட நீங்க சில சூழ்நிலைகளை தனியா கூட நீங்க நடத்தலாம்.
ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உங்க தாய் என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. உங்க தகப்பன் என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. மருமகள்மார்களுக்கெல்லாம் கூட அன்பா சொல்றேன், நிறைய சிஸ்டர் நம்ம சர்ச்சில் ரொம்ப நல்ல தங்கமான பிள்ளைங்க தான். அந்த கடவுளுடைய அந்த தாய் தகப்பனை முடிஞ்ச அளவுக்கு நீங்க அனுசரிச்சு போறவங்க தான். இல்லை நான் சொல்லவே மாட்டேன், எல்லாரோட நான் பழகுறேன். உங்க கணவனை கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆமென். அவங்க கூட என்ன செய்யற பழக விட்டு கொடுங்க. அதே போல புருஷர்கள் உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், பெண்கள் திருமணமாகி வீட்டுக்கு வந்த உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ற ஒரு இது போட்டுறாதீங்க. நமக்கு இருக்கிற உணர்வு தான் அவங்களுக்கு என்னது, சத்தமா சொல்லுங்க, இருக்குது. உண்மை அதுதானே. ஆணுக்குன்னு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம். அதனால அவங்க தாய் தகப்பனுக்கும் அவங்க என்ன செய்யணும், அவங்க ஒரு உணர்வு உள்ளவர்களாக சில மதிப்பு சில காரியங்களை அவங்களும் செய்யக்கூடியவர்களாக தான் அந்த நிலையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த உணர்வுகளை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொண்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. சரியா? அவங்க என்ன செய்யுங்க, நீங்க மதித்து கொண்டு அப்படி செஞ்சு பாருங்களேன். கட்டாயம் சொல்றேன், உங்க குடும்பம் ஒரு சமாதானமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ இந்த கிறிஸ்மஸ் வந்தது இல்ல, கிறிஸ்மஸ் வந்துச்சு. இப்போ சில இடத்துல புருஷர்கள் என்ன பண்றது, எங்க வீட்டு ஆளுங்களை மட்டும் நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்றோம். அப்போ உடனே மனைவி எங்க யோசிச்சிருப்பான், அப்ப எங்க வீட்டு ஆளு அப்படி யோசிப்பான். யோசிக்கும் போது என்ன ஆகும், அது வெளியே ஓப்பனா சொல்ல முடியாது. அப்ப என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க மனைவிமார்கள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கர்த்தரோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் கொடுக்க நினைவு என்ன, உன் மாமியாரும் உனக்கு அம்மா தான். சொல்றது உனக்கு புரியுதுங்களா? ஆமென். உன்னுடைய தாயும் உனக்கு அம்மா தான், உன் மாமியாரும் உனக்கு அம்மா தான். இப்போ எங்க அண்ணிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் அம்மா அக்காலாம் யாரோ ஒருத்தர் மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஆமென். எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நீங்க பார்த்தா ஒட்டு மட்டும் இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் நீங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்கு 18 பேர் வந்துருந்தாங்க. நம்ம அல்லேலூயா காணோம். அல்லேலூயா. பாஸ்டர் நாங்களும் நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே செவிப்போம். நானும் என் பொண்டாட்டி, என் பையன், என் பொண்ணு. இதுதானே பாஸ்டர். ஆமென். உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன, நான் கற்றுக் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லா சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே கூப்பிட்டு, என்னங்க எனக்கு மிஞ்சி போன என்னங்க ஆச்சு, செலவு 2500 தாங்க ஆச்சு. நல்ல பிரியாணி செய்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கும். ஹோட்டல் ஆர்டர் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆமென். தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா நீங்க பண்ணி, ஆமென், சரியா, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா சிரிச்சு, அவங்க அம்மா கூட நீங்க பழகி, இவங்க உங்க கூட பழகி, 2 வீட்டாரும் நல்லா கலாப்ஸ் ஆகி சண்டை போட கூடாது. ஆமா, சில ஆளு இந்த வீடு இந்த சண்டை எப்பா அதுக்கு நான் சொல்ல, அத சண்டை போடுற ஆள்லாம் கொஞ்சம் கவனமா வச்சிருக்கு. நல்ல அன்பா ஒருத்தர் பழகி கொண்டு கடைசியா நீங்க பாருங்களேன், ஒரு கேக் அவ்வளவு வேணும் தாங்க வாங்கி வந்து இதான் நேரம் சொல்லிட்டு கேக்கு போட்டுங்க சொல்லிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் ஜீசஸ் டே டு யூ சொல்லி பாட்டு பாடி கடைசியா ஒரு ஷார்ட் ஜபத்தை ஒன்று ஏறெடுத்தேன். ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறீங்கப்பா, வந்திருக்க எல்லாரையும் நீங்க நேசிக்கிறீங்க, இவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, இவங்களுக்காக உயிர் கொடுத்து இருக்கிறீங்க, இவங்களுக்கும் ரட்சிப்பு வேணும்ப்பா, இவங்க கடல்லாம் திறக்கப்படட்டும்ப்பா, இவங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் அப்படியே சில கடை திறந்து முக்காடை போட்டு அப்படி நீ பாக்குறாங்க. புது புறஜாதி ஜனம் கண்ணு மூடு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு அப்போ சந்தோஷமா ஜெபம் பண்ணி அவங்க சொல்றாங்க போகும்போது, எங்களுக்கு குரு உண்மையா போறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லைன்றாங்க. போறதுக்கு கேட்டெல்லாம் இருக்குது, அதான் இயேசு. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இதுதான் நம்ம ஆண்டவர் நமக்கு என்னது கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாம் வந்தவங்களும் என்ன ஒரு பலவீனம், கொஞ்சம் பலவீனமானவங்க தான். அதே எங்க சின்ன அக்கா பார்த்தீங்கன்னா கூட்டத்திலேயே பரலோகம் போயிடுமா நினைச்சேன், அப்படி ஆகி விட்டுச்சு. கூட்டத்துல தலைக்கெல்லாம் தொங்கி போச்சு, இப்படியே அப்படியே போகுது, ஈத்துன்னு போகுது. பிசாசு அப்படி செய்யறான். சோத்திரம் ஆண்டவரே, இது ஒரு சோதனை சொல்லி அதுக்கப்புறம் சிஸ்டர்கள் கொஞ்சம் கும்மு குத்தி கொண்டு அப்புறம் மூச்சு வந்து எப்பா பழகிட்டு வராம காப்பாத்தீரே, சோத்திரம். புரியுதா? பலவீனமான ஆளுங்க, ஆனா அன்பை காட்டணும். அப்படின்னு சொல்லுங்க பாருங்களா. நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய அப்படியே ரொம்ப ஞானி, அப்படியே பயங்கரமான ஆளு அப்படின்னா அதெல்லாம் மறைச்சிடணும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் மறைச்சிட்டு சாதாரணமா ஜனங்க கூட நீங்க பழகி பாருங்க, நிச்சயம் சொல்றேன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு அவர்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். அப்போ தாய் தகப்பனுக்கு அதான் நான் சொல்றேன். எங்க அம்மா கடைசியா போற நேரத்துல எங்க வீட்டுல தான் அவங்க தங்கணும், எங்கேயும் போறதுக்கு மனம் இல்லை, நான் ஏன் தங்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை நான் பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து கொண்டு கடைசியா ஜீவன் போகும்போது என் கையை பிடிச்சிட்டு என் மடியில தான் என் அம்மாவோட உயிர் போச்சு. அவங்க நினைச்ச மாதிரி நடந்ததுங்க.
சரியா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை நம்ம வந்து விரும்பணும். அவங்கள ஒரு பயமுறுத்துற மாதிரி செஞ்சிடக்கூடாது. சில வீட்டுல தாய் தகப்பன் பயந்தற மாதிரி செஞ்சிடும். ஐயோ இந்த பிள்ளைங்க பயமா இருக்குது, எங்க அண்ணன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, எங்க அம்மா அடிச்சுட்டு, அதுல இருந்து எங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அவள் தான் மனசே வெறுத்து போச்சு. எங்க அம்மா தேவையான எங்க மேட் அப்படின்ட்டா. ஆனா நான் போகும்போதெல்லாம் எங்க அம்மா கூட இருந்து பேசி கொண்டு ஒரு சின்ன காணிக்கை தான் ஒரு ஆரம்ப காலத்தெல்லாம், அந்த சின்ன காணிக்கையில கொண்டு போய் ஒரு 50 ரூபா கையில கொடுத்துட்டு வருவேன். அவன் சொல்லுவாங்க, நீ வச்சுக்கிறா, ஏதாவது பசங்களுக்கு வாங்கி கொடுறா. இல்லம்மா, உனக்கு தேவையானது வச்சுக்கோ, ஒரு 50 ரூபா வச்சுக்கோ, கையில கொடுத்துட்டு வருவோம். சரியா? எத்தனை பேர் அம்மாவை நம்ம கவனிக்கிறோம்? எல்லாம் புரியுதுங்களா? நம்ம வந்து உலகத்தார் கிடையாது. சரியா? நம்ம கிறிஸ்தவர்கள். பெண் வீட்டாரும் சரி, நீங்க இடம் கொடுக்கணும். ஒரு தாய்க்கு ஒரு 50 ரூபா கொடுக்க, 100 ரூபா கொடுக்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றாங்களா, சரி விடுங்க. அதே போல கணவன்மார்கள் நம்ம கொடுக்குறாங்களா, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அவங்களும் தாய் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், ஒரு லெவலுக்கு அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து பாருங்க, உங்க குடும்பம் ரொம்ப அழகா இருக்கும். ஏமே இன்னைக்கே எங்க மாமியார் கேட்டு பாருங்க, 3 மருமகள், அவங்க எந்த மருமகம் பிடிக்கும் கேட்டு பாருங்க, அவங்க கரெக்டா சொல்றாங்க. என் கடைசி மருமகன் தான், அவங்களும் அதை தான் சொல்றாங்க. அவ தான் என்ன எடுத்து போடுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம இருந்துக்கணும். அப்போ நமக்கு நிறைய தெரியலாம், நிறைய நாலேஜ் நமக்கு தெரியலாம். ஆனா அவங்க முன்னாடி அதெல்லாம் நம்ம காட்டக்கூடாது. தாழ்மையா இருந்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செஞ்சு பாருங்க. கட்டாயம் சொல்றேன், கர்த்தர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். இயேசு அப்படிப்பட்ட பலவீனமான ஒரு தாய் தகப்பன் தான், தாய் தகப்பன் கிட்ட தான் இருந்தார். ஆனா அவங்களுக்கு அவர் என்னவா இருந்தாரு, கீழ்ப்படிந்து இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1 - 5 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 - 5 வசனங்கள். அதுல இயேசுவோட தாழ்மையை நம்ம பார்க்கலாம். அதுல 3 படிக்கிற, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவோட 2வது காரியத்தை நீங்க கவனிச்சீங்களா? பாருங்க, எவ்வளவு பெரிய தெய்வம், செம்ம ஞானம், பயங்கர வல்லமை எல்லாம் இருக்குது இயேசுவுக்கு. ஆனா நல்லா பாருங்களேன், கடைசியா ஒரு பரலோகம் போகிற நேரம் வரும்போது, எங்க சீஷர்களுக்கும் இயேசுக்கும் ஏணி வச்சா கூட அவருடைய வல்லமையோ அவருடைய ஞானத்தையோ பெறவே முடியாது. சரியா? அவ்வளவு சீஷர்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கும் நாலேஜ் இல்லை. ஆனா இயேசுவோட தாழ்மையை பாருங்க, அந்த நபருடைய காலை என்ன செய்யறார் இயேசு, கழுவி விடுறத நம்ம பார்க்கிறோம். கைவத்துவமா அவங்க காலை கழுவுறாருங்க, காலை கழுவுறாரு. நானும் சொல்றேன், பாஸ்டர், நானு பெரிய பாஸ்டர், ரெவரண்ட் பட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா முக்கியமான வேலை எது தெரியுமா? உங்க காலை கழுவுறது தான் முக்கியமான வேலை. அதுதான் எனக்கு வேலை நியமிச்சிருக்குது. அதுதான், ரொம்ப வேற எதுவும் கிடையாது. தன்னை தாழ்த்தி கொள்ளணும், தாழ்மையா நம்ம நடந்துக்கணும். அவன் நீங்க கடைசியா சொன்ன முடிக்கிறேன், நமக்கு ரொம்ப தெரியுது அப்படின்றது எந்த இடத்துலயும் நீ உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, நிறைய பேர்கிட்ட நீங்க அதை காமிக்க கூடாது. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நீங்க காமிக்க கூடாது. ஒரு முறை இங்க கிளீனிங் தான், இதே போல ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்போ ஏதோ ஒன்று நடக்குது சர்ச்சில். அப்போ பின்பக்கம் பாத்தீங்கன்னா சகதியும் சேருமா இருக்குது, சகதியும் சேருமா இருக்குது. அந்த சகதி சேரு இருக்கிற இடத்துல இப்ப கையை வைக்கணும். உண்மையான கை வைக்க முடியாது, யாராலையும் கை வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் பக்கத்துல. நானும் பாக்குறேன், சர்ச்சில் இருக்கிறவங்க யாரு எந்த பிரதர் கை வைக்கிறாரு பாக்கலாம்னு பார்த்தா ஒருத்தர் என்ன செய்ய முடியல. பாஸ்டர் காய்டம் பாஸ்டர், அது பாஸ்டர், இது பாஸ்டர், இதுதாங்க நடக்குது தவிர தில்ல இறங்கி கை வைக்கிறதுக்கு யாரும் வரல, முடியவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு கப்பு ஸ்மெல் அது. பார்த்தேன், சரி என்னதான் நம்ம தான் என்ன செய்யணும், முதல்ல இறங்குவோம், முதல் இறக்க நம்ம தான் இருக்கட்டும் சொல்லிட்டு இறங்கி கை செம்மநாத்தம் உள்ள இறங்கி புடுங்கி ஒரு புடுங்குன்னு 2 புடுங்குன்னு இருக்கிற பிரதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கபகபகன்னு இறங்கிட்டாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? முதல்ல நம்ம தாழ்மையா நடந்துக்கிட்டாதான் நம்ம பின்னாடி இருக்கவங்க என்ன செய்வாங்க, தாழ்மையா நடப்பாங்க.
ஐயோ நம்ம வேணாப்பா பாஸ்டர் பண்ணானு, தம்பி நீ இறங்குப்பா அப்படின்னு இல்லை. சில சூழ்நிலைகள் ஆள் இருக்கும்போது ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆள் இல்லை கொஞ்சம் தயங்குறாங்கன்னா அந்த இடத்துல முதல்ல நம்ம இறங்கிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் பிள்ளைகளே, இயேசு அப்படித்தான் காலை கழுவின சீடர்கள் காலை கழுவி தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார். ஆமென். தேவ ஜனங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியம் நாலேஜ் இல்லாத தாய் தகப்பனும் இயேசு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து நடந்தார். நாலேஜ் இல்லாத சீச்சர்களுக்கும் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து கால்களை கழுவி விட்டார். உங்க தாழ்மை எப்படி இருக்கணும்? என் தாழ்மை எப்படி இருக்கணும்? மகிமையா காணப்படணும். சபையில இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆவி இருக்கணும்? என்ன ஆவி இருக்கணும்? தாழ்மை உள்ள ஆவி இருக்கணும். பெருமை, அகங்காரம், ஆணவம், சில கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. நீங்க பார்த்திருக்கீங்களா? பேசவே முடியாது. ஒருத்தவங்க கிட்ட நம்ம நல்லா பேச முடியலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். சில மனைவிமார்கள்லாம் புருஷன் கிட்ட பேசவே முடியாது. சில புருஷர்கள்லாம் மனைவி கிட்ட என்ன பெருமை இருந்தா பேச முடியாது. யாருகிட்டயுமே சரி, பிள்ளைங்க கிட்ட பேச முடியாது. அப்பா அம்மா அசையா பேச வருவாங்க, பிள்ளைங்க பேசாது. அப்படியே ஸ்டக் நிற்கும். அப்படியே இதுவா என்னத்தை வாரிட்டு போறோம்? தாழ்மை இருந்தா எல்லாமே நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, இயேசுவே உம்மை போல ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துகிற உணர்வு எனக்குள் வருவதாக. எல்லாம் எழுதி நிற்போமா? கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை எல்லாம் எழுதுறீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே தாழ்மையாய் இருப்பதற்காக எங்களை ஆண்டவரே எங்களுக்கு முன்மாதிரியாய் அவரை நீர் அனுப்பினப்பா. குறிப்பாக எங்கள் தாய் தகப்பனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தாய் தகப்பனார்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிற நாலேஜ் இருக்காதுப்பா. நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க கிட்ட அந்த ஆண்டவர் எஜுகேஷன் கிடையாது. சில தாய் தகப்பன்மார்கள் கிட்ட கல்வி அறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா தெய்வமே, அப்படிப்பட்டவர்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் நல்ல சொல்லை கேட்டு அவர்களை மதித்து நடக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, தாழ்மையின் ஆவி எங்கள் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் வரட்டாண்டவரே. அதே போல சீஷர்கள் எல்லா கரங்களை வைத்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக பெருமை இருக்கக்கூடாதுப்பா. ஒரு விசுவாசி என்னுடைய விசுவாசி கால்களை நாங்க கழுவணும். எங்களுக்குள்ள அந்த தாழ்மை இருக்கட்டும்பா. ஆண்டவரே, எங்களுக்கு மேனேஜர் மாதிரி புத்தி வந்துடக்கூடாது. எங்களுக்கு பெரிய ஒரு ஆண்டவர் இது மாதிரி எங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது ஐயா. முதலாவது கடத்துல நாங்க இறங்கணும்ப்பா. தாழ்மையை முதல்ல நாங்க வெளிப்படுத்தி காட்டணும். எல்லாரும் ஜெபிங்க. லீடர்ஸ்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய கேசல்ல இருக்கிறவங்களுக்கு, எங்களோடு கூட படுகிற விசுவாசிகளுக்கு என்னிடத்தில் பெருமையை பார்க்க கூடாது. என்னிடத்தில் தாழ்மையின் இதயத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. என்னிடத்தில் சுலபமாக நெருங்கி வருகிற அனுபவத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய கடின இருதயத்தை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. என்னுடைய ஆணவம், என்னுடைய அகங்காரம், எனக்கு இருக்கிறதான எந்த விதமான பந்தம் எல்லா இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போகட்டும் ஐயா. ஒரு தாழ்மையோடு நாங்கள் நடந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த எல்லா கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். சிஸ்டர்கள் எல்லாரும் பிரகாசிகள் எல்லாரும் ஆமென். மாமியாருக்கு முன்னாடி மருமகள் தாழ்மையா இருங்க. மருமகளுக்கு முன்னாடி மாமியாரும் தாழ்மையா நடங்க. ஆமென். தாழ்மை இருக்கிற இடத்துல தான் சமாதானம் இருக்கும். ஆமென். நீயா நானான்னு போட்டி போடுகிற இடத்துல ஒரு நாளும் சமாதானம் இருக்காது. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுங்க. அந்த இடத்துலதான் சமாதானமாய் கர்த்தருடைய ஆவி உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தந்து வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். எல்லா இடது கை நெஞ்சில வச்சுங்க, வலது கையை தலைமையில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியமும் சந்தோஷம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு ராஜா வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமை. புதிதா வந்திருக்கிற பிள்ளைங்க ஜெபிக்கணும்னு சொன்னா நீங்க வந்து ஜெபம் பண்ணி கொண்டு போங்கள். ஆண்டவர் கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.